மக்கள் இன்னைக்கு எல்லா கட்சிகளும் சரி, காங்கிரஸ் கட்சிகளும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் முதல் முறையில அதிகாரத்துக்குள்ள ஒரு அமைச்சரவைக்குள்ள வந்த செய்தியை எல்லோரும் தன் வீட்டில் ஒரு பெரிய ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுறாங்க. அதுல நெகிழ்ச்சியான தருணம் நேற்று IUML ஆபீஸ்ல திரு ஷாஜகான் அவர்கள் எல்லோரும் இஸ்லாமிய சகோதரத்தை கட்டி பிடிச்சு ஒரு கண்ணீரோட இந்த பொறுப்பை எடுத்ததை நம்ம பார்த்திருப்போம், சோசியல் மீடியாவில் வந்திருக்கோம். உண்மையான சமூக நீதினால நாங்கள் இதை பார்க்கிறோம். கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கிய இந்த அமைச்சரவை மக்களுக்கானதாகவும் ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களுக்கான சிறந்த திட்டங்களை கொடுக்குங்கிற நம்பிக்கையை நாங்கள் வெளிப்படுத்துறோம். அதுல ஒரு வருத்தத்திற்குரிய பதிவு என்னன்னா, திமுக தலைமையில் 21 கூட்டணி கட்சிகள் தேர்தலை எதிர்கொண்டாங்க. பொதுவாக தேர்தல் முடிஞ்ச உடனே கூட்டணிங்கிறது அந்தந்த தலைமையும் அந்தந்த கட்சியும் முடிவு செய்யக்கூடிய இடத்துல அவங்களுக்கான ஜனநாயக கடமை இருக்கு. எந்த கட்சியும் திமுகவுக்கு அடிமை சாசனத்தை எழுதிய கட்சி கிடையாது. இத்தனை நாள் திமுக கட்சி ஒவ்வொரு கட்சியும் அடிமை சாசனத்துடன் எழுதின ஒரு வரலாறு தான் பார்த்திருப்போம். அப்படி இருக்கும் பொழுது அண்ணன் திரு ராஜா அண்ணன் ஒரு முன்னாள் ஒன்றிய அமைச்சரா இருந்தவர். அப்புறம் அவருடைய பதிவு கூட்ட அண்ணன் திருமாவளவனையும் விசிக தோழர்களையும் பார்த்து திமுக தலைவரும் திரு உதயநிதி அவர்களும் நாங்கள் ஏன் தோற்றோம் என்ற ஒரு ஆராய்ச்சி செய்யறதுக்கு 36 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு புரியல ஏன் தோத்தோன்னு. அரசியல்ல ஒரு கட்சியையும் ஒரு தலைவரை தாக்கும் பொழுது ஒரு பெண்ணுடைய உறவை அடிப்படையாக வைத்து எப்பொழுதும் ஒரு பெண்ணை நோக்கிய ஒரு விமர்சனத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க. அப்படி திரு ராஜா அண்ணன் அவர்கள் வாயில சொல்ல முடியாத அளவிற்கு தலித் சகோதரர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் மதிக்கக்கூடிய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களை பார்த்து ஒரு பதிவை பதிவு பண்ணாரு. அந்த வார்த்தையை நான் சொல்றதுக்கு தயக்கமா இருக்கு. அந்த வார்த்தைகளை விசிக தொண்டர்கள் மீதும் அண்ணன் திருமாவளவன் மீதும் பதிவு செய்ய வேண்டிய ஒரு நோக்கமே நாங்கள் கண்டிக்கத்தக்கது. எதிர்க்கட்சி அரசியலை நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை சொல்லும் பொழுது மக்களுக்காக திட்டங்களை மாற்ற முடியும். ஆனால் தனிநபர் விமர்சனத்தையோ ஒரு கட்சியினுடைய தலைவரையோ இல்ல ஒரு கட்சியினுடைய தொண்டர்களையோ பெண்ணுடைய உறவை மையப்படுத்தி பேசுவது இது பெரியார் சொன்னதும் கிடையாது, அறிஞர் அண்ணா சொன்னது. குறிப்பாக பெரியாரும் அண்ணா அவர்களும் கற்றுக் கொடுத்த பாடம் கிடையாது. திமுக எப்பொழுதும் சொல்லும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இன்றைக்கு திமுக கடமையும் இல்ல, கண்ணியமும் இல்ல, கட்டுப்பாடும் இல்ல. கலைஞர் அவர்களுடன் அந்த 3 கோட்பாடையும் மறந்துட்டாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு திமுக தலைவராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய விளக்கம் என்ன? ஒரு கூட்டணியில் இருக்கும் பொழுது நட்புங்கிறது கூட்டணி இது முறிவல்ல. இன்னைக்கு தமிழக மக்களுடைய பீப்புள் மேண்டேட். அதை ஜனநாயக சக்திகள் அதை நிறைவேற்றிருக்காங்க. திமுக எதிர்க்கட்சியாக செயல்படும் போது நாங்கள் அரவணைக்கிறோம். தமிழ்நாட்டின் முதல் முறையாக எங்களுடைய முதலமைச்சர் வெற்றி பெற்றவுடன் எதிரி அரசியல் செய்யாமல் திமுக தலைவர் அவர்கள் வீட்டிற்கே சென்று மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இந்த ஜனநாயக பண்பு தமிழக வெற்றி கழகத்திற்கும் புதிதாக தோன்றிய எங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் 75 வருஷ கட்சின்னு சொல்லக்கூடிய திமுகவுக்கு அந்த ஜனநாயக பண்பு இல்லை. திரு அண்ணன் ராஜா அவர்களுடைய அந்த ட்வீட்டை நாங்கள் கண்டிக்கிறோம். அதற்கு பயங்கரமான மன்னிப்பு தமிழக மக்கள் மீதும் விசிக தலைவர் அண்ணன் திருமாவளவன் மீதும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை.